அந்த மனுஷனையும் கட்டல, சுயாதீனமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்னா, இந்த சிம்சோனை போல நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்மை நாமே கட்டி கொள்ளுகிறோம். நம்மளை கட்டிக்கலாம். சுயாதீனமாய் வாழ்வதற்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது. ஒரே நிமிஷம் எழுப்பி நின்று அந்த மாதிரியெல்லாம் நீ பேசுறது மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. வாயை மூடிட்டு அமைதியா இரு. இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இடத்த விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் வெளியே போயிடுவேன். எனக்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு இல்லை, உனக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல அந்த டிசிஷனை அந்த மனுஷனால எடுக்க முடியாததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாயிட்டான்ல. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. நீங்க சுயாதீனமா இருக்க வேண்டிய இடத்துல நீங்க கட்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சுயாதீனமா இருக்க வேண்டிய இடத்துல பேராசைனாலையா இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தருடைய அன்பின் நிமித்தமா இருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா சுயாதீனமா இருக்கக்கூடிய கிருபை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சுயாதீனமா இருக்கக்கூடிய கிருபை, சுயாதீனமா இருக்கக்கூடிய அந்த கிருபை, அதான் எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்வதற்கு என்னை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற ஒரு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த வாரம் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இனி ஒரு அடிமைத்தனத்துல கர்த்தர் சிக்க வைக்க மாட்டாரு. இனி ஒரு அடிமைத்தனத்துல நீங்க சிக்க மாட்டீங்க. நீங்க ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை அழகா மீட்டு எடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் கொண்டு வந்து நிறுத்துவாராக. சுயாதீனமாய் வாழக்கூடிய எல்லா பவரையும் எல்லா ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கட்டவிழ்த்து விடுவாராக. அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஆண்டவரே, அதிலே சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் என்னை கிருபையாய் காப்பாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா.